ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, சென்னையிலேயே வந்து முக்கியமான இடம் வந்து பார்த்திங்கன்னா காசிமேடு. காசிமேடு எதுக்கு ஃபேமஸோ இல்லையா, மீன் மார்க்கெட் வந்து செம ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள கார் என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டான இடம் தான். நீங்கள் அங்கங்கே பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 6 மணிங்கிறப்ப இருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். டைரெக்டாக ஃபிஷர்மேன்ட்டேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசிமேடுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து இங்கேருந்து தான் வந்து சப்ளை ஆகுதுன்னு கூட சொல்லலாம் நம்ம. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன போட்லாம் வந்து இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய போட்லாம் இருக்கும். ஸோ சின்ன போட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து ரொம்ப கம்மியான அளவில் வந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. நாம் வந்து ஆப்போசிட் சைடு போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா பெரிய போட்லாம் இருக்கும். ஸோ அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்க்கலாம். அங்கே வந்து நிறையா கிடைக்கும். நாங்கள் எதுக்கு காசிமேடு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நீங்கள் டைரெக்டாக ஃபிஷர்மேன்ட்ட வாங்கும்போது ப்ரைஸ் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா கமிஷன் வச்சு விற்பாங்க. இங்கே டைரெக்டாக நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நாங்களும் சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கூறாக கூட விற்கிறாங்க. ஒரு கூறு வந்து ₹100, ₹200, ₹300 அந்த மாதிரி கூட விற்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ வந்து அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ கூட இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து குறைச்சி கூட நீங்கள் வந்து கேட்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏலம் மாதிரி கூட எடுக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடையில் போட்டு கூறாக வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ₹100லேருந்து 5000, 10,000 அப்படி கூட உங்களுக்கு மீன் இருக்குது இங்கே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்து பேசலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ₹1200 சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ₹400 கம்மியாக ₹800 கூட கேட்டிங்கன்னா கூட கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் மீன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல உயிரோட கூட நம்ம வந்து மீன் வாங்கிட்டு வந்துக்கலாம். பிரானு, மத்தி, நண்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சீப் ரேட்டில் வந்து கிடைக்குதுங்க. இங்கே இதெல்லாம் பாருங்கள், இவங்க வந்து இப்போ தான் வந்து போட்லேருந்து வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிபட்டுருக்கு. அந்த மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மி விலைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலம் கூடி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த 2 மீன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ பக்கம் வரும். ஒரு ₹1800 சொன்னாங்க. நாங்கள் இருந்தாலும் சரி வேறு பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எறாவா இது? அதெல்லாம் எவ்வளோ தெரியல அண்ணா. இது எவ்வளோண்ணா? 1800. 1800.
பெருசுனா 5000 எவ்வளோ? 5000. இந்த ஒரு மீனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா. சைஸே ஒரு பாருங்கள் ஒரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து பார்த்து 900 சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோ இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9000 ரூபா மதிப்புள்ள ஒரு மீன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அங்கேயே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். நாங்கள் மீன் க்ளீன் பண்ணுற இடத்துல சொன்னாங்க மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நண்டு சரி எஸ்கேப் ஆகி கடலுக்கே போயிடலான்னு பார்த்துச்சு. ஆனால் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதை எப்படி உடைக்கிறான்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் அது மேலே இருக்கிற ஓடை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அதனால் ஓட முடியறதில்ல. நண்டு இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்களாட்டுருக்கு. நீங்கள் ஒரு சீ ஃபுட் லவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காசிமேடு உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே மீன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.